உனக்காக 21 நாட்கள் கால அவகாசம். 21 நாள் கழிச்சு இங்க வரணும். குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட சத்தியம் குடுக்கணும். உன் வாழ்க்கைய நல்லாக்கி தரேன். நல்ல மனைவியும் தரேன். செல்வத்தையும் தரேன். நல்லா இரு மகனே. வாம்மா. உனக்கு கால் வலிக்கு செய்வன கோளாறு வைக்கல ஆத்தா. ரத்த ஓட்டமும் நரம்பும் தான் காரணம். இந்தா மாத்தி தரேன். புண்ணியமா இரு. போ. ஓடியே போயிட்டான் பையன். என்ன வெட்கப்படுறான். நீ கால் வந்துட்டு வா. மெசேஜ் மட்டும் போட்டு தெரியப்படுத்திட்டியா பிள்ளைகிட்ட? வீட்டில் பேசி ரெண்டு வீட்லையும் பேசி நிச்சயம் போய் அதுக்கப்புறம் இஷ்யூ ஆயிடுச்சு. கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. இப்போ மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கா? சரி கால் வந்துட்டு வா. முடிச்சிடலாம்னு உத்தரவு இருக்கு. ஓ இது கரெக்ட். ஒன்றும் மரியாதை வா வா திருப்பி கிடக்க. நிமிந்து உட்கார். கண்ணை முடிக்கா. நல்லா உட்கார். 13 நாளையில அவங்களுடைய வீட்டில் உங்கள் வீட்டை கூப்பிடுவாங்க. பேசி தரேன். முடிக்கிறதுக்கு ஏற்ப நல்லா சந்தோஷமா இருக்கா மகனே. கர்மசாமிக்கு நான் ஒரு லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிடைக்குமா? யார் யாது? பேங்க்ல ஏதோ பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாருப்பா? பேங்க்ல பணம் பேங்க் சொந்தமா யாரோ கேட்குறாங்களே. யாரு? லோன் இருக்கா? இருக்காது. வானே ஏமனே இப்படி எனக்கு தெரியல. எவ்வளோ வச்சிருக்கே லோனு? எஸ்பிஐ எவ்வளவு? 1,90,00,000. கால் இருப்பாங்க. மதுரையிலிருந்து செக்கானூரணி செல்லும் வேட இடத்துல இருந்து புள்ளவரங்காட்டு வந்திருக்காங்க. யார் பாது? இன்னும் அங்க நிறைய ஆடுகளா நிக்கி. உங்க ஊர்ல ஆடுகள் நிறைய இருக்க? நீ வச்சிருக்கியா? எத்தனை ஆடு வச்சிருக்கிய? இது யாருடா? உங்க அப்பாவா? ஒரு ஆட்டுக்குட்டி தரலாம்ல கருப்புசாமிக்கு? தந்துடலாமா? விட்டுருக்கியா? எங்க போய் வெட்டுவிய? எங்க இருக்காரு? இருங்க வாரேன். கால் வந்துட்டு வாங்க. சரி லோன் அடைச்சிரும். வேற என்னப்பா வேணும்? அதுக்கும் லோன் தான் உனக்கு வேண்டி இருக்கு. புரியுதா? அதே பேங்கை தர வைக்க தொழிலை உருவாக்கி தரேன். 3 மாத கால அவகாசம். வெற்றியாயிரும். கால் வந்துட்டா. மனம் படைத்தாய் முருகா. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா? என்ன என்ன சொன்னாரு? டேப்லெட் தான் கொடுத்தாரு. உனக்கு என்ன சொன்னாரு? பொம்பளை பிள்ளைய நான் கேட்கறேன். உனக்கு என்னடா சொன்னாரு? உயிரணுக்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. உன் பாசையில் அது சத்து, அவங்க பாசையில் அது உயிரணுக்கள். அந்த நாள் தான் அந்த கவுண்டிங் விஷயமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே கால் நல்ல கோழிக்கறி தின்னுங்கடா. அண்ணன் கொஞ்சம் அங்க தள்ளி உட்காரு. யாராவது சாமியாடிகள் வரம் கொடுத்தாங்களா? எந்த சாமி கொடுத்ததெல்லாம் நிறைவேறுச்சா? எந்த கதையும் ஓடலை. தண்ணி அடிச்சுட்டு ஆவேசமா சொன்னது தான் மிச்சம். குழந்தையும் உண்டாகலை, ஒன்றும் உண்டாகலை. சரிதானே? கால் வந்துட்டு வா. குறுக்க வரக்கூடாது சொல்லிட்டேன். எப்படி வரக்கூடாது? குறுக்க நீ வரக்கூடாது. சொன்ன வச்சுக்க. உன் மனைவி வயிற்றுக்குள்ள ஒரு ஆம்பளை பிள்ளையுடைய கரு கிடக்கு. பிறக்கிறப்பல ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். ஒரு தோல் பூஜ்யத்தில் மச்சத்தோட பிறக்கும்.
என் பேர் கருப்பசாமின்னு வைக்கணும். நீ கால் வந்துட்டு வா. அண்ணா நல்லா இருக்கீரா? 1 2 3 4. பங்குனி உத்தரத்துக்கு பிறகு கரு தோன்றும், 40 நாளையில் கலையும், அதற்கு பிறகு குழந்தை தோன்றும், அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். கலைஞ்ச உடனே பயந்துடக்கூடாது, ஜெயிக்கணும். சரியா? உன் முனியாண்டிக்கு சேவல இருக்க வேண்டியதானே? அப்ப எப்ப வெட்டலாம் கிடாய? எப்போ வச்சுக்கலாம்? பங்குனியில. அதுக்கு தான் அந்த அந்த கிடாயை கணக்கு பண்ணதுக்காக தான் இந்த வாக்க முதல்ல கொடுத்தேன். புரியுது? பக்கத்துல அடுத்து பேசுவோம் அதை பத்தி. முதல்ல இந்த நிறைவேற்றுவோம், எல்லாம் புண்ணியமா நடக்கும். போயிட்டா. அதே மதுரை மாநகர் என் கூட பிறந்தவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையா இருக்கு கருப்புசாமி, அதை சீர் பண்ணி தரணும்னு கேட்டு வந்துருவாங்க. மதுரை மதுரை அவங்களுக்கு வாங்க 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 வாங்க. வாடிப்பட்டி, வசந்தப்பட்டி, வேற என்ன பட்டி? நாறுப்பட்டி, தவரம்பட்டி, அம்மாப்பட்டி, ஆத்தாப்பட்டி, வேற என்ன பட்டிடா? என்ன என்ன யாரு? என்னப்பா வேணும் உனக்கு? என்ன அண்ணன் தம்பிகள் பிரச்சனை? கால் அனுப்புவாங்க. வேற எங்கேயும் குறி கேட்க போயிருக்கப்பா? இதுக்கு முன்னால கண்ண முடிக்கா இந்தா உன் எண்ணங்கள் நிறைவேறும், குடும்பம் ஒற்றுமையாகும். புண்ணியமா இருப்பா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு என் வாழ்க்கை பிரிஞ்சு கிடக்க அதை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருப்பா? யாருக்கு பிரிஞ்சு கிடக்கு? உங்க மனைவி எங்க இருக்காங்க? எங்க போயிட்டாங்க? அப்படியா? அப்ப பிள்ளைகள் உங்க கூட இருக்காங்களா? இன்னொரு பிள்ளை உங்க கூட இருக்கா? வாங்க. வாடா சவுக்கடி சவுந்தர பாண்டியா, பூமாக்கே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. யார் அது? போடா இங்க வரா. மதுரையில் எந்த இடம்னே? கொண்டையம்பட்டியா? எந்த ஏரியாவில் இருக்கு? அழகான. என்னையா வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை உண்டு. அந்த தேவதைகள் ஒரு காலத்தோட மாறி போச்சு. அதே மாதிரி நம்ம கருப்பசாமியோடைய அருள் சக்தி அந்த பகுதியில் இருக்கு. ஆனா எந்த துணையும் கொடுக்கற. ஒரு காலத்துல முப்பாட்டன் அந்த சாமி அருளாடி வந்த காலம் உண்டு. அந்த துணையெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலையேன்னு ஒரு ஏக்கம் உன் மனத்துல உண்டு. கால் நோட்டுவோம். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமாப்பா? வேற என்ன வேணும்? இந்தா நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன், செம்மையாக்கி தாரேன். சந்தோஷமா இரு. வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு தாராபுரம். கருப்பசாமிக்கு தாராபுரம். மதுரை உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். தாராபுரம். என்னம்மா காலில் விழுத்துறாங்கம்மா. எந்த ஊர் உங்களுக்கு? அங்க இருங்க, பிறகு கூப்பிடுறேன்.
தாராபுரமா? தாராபுரமாக்கா? அந்த தாராபுரத்துக்கு வாருங்கள். திருப்பூர் மாவட்டமா அது? பெருமாள் கோயில் இருக்கா உங்க வீட்டு பக்கம்? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரைட் சைடு உள்ள போனா பெருமாள் கோயில் தெருவா? ஆ சரி, அப்போ உட்கார்ந்து எதையாவது சொல்லி ஆமான்னு கேட்டு வந்தீங்கன்னா அங்க குறி தப்பா வந்துடும். அதான் கேட்க. வணக்கம் பெரியம்மா, நல்லா இருக்கியா? என்ன வேணும்? கண்ண மூடி உட்காரு. 9 மாதங்களுக்கு முன்னால் படுத்திருக்கும் பொழுது சில கனவு போல சில காட்சிகள் தெரியும். அந்த காட்சிகள்ல உன்னுடைய வீட்டுக்கும் உன் குடும்பத்துக்கும் யாராலோ இடைஞ்சல் வரப்போகுதுங்கிற அறிகுறியும் செயலும் தெரிந்ததுண்டு. உண்மையா? கால் வந்துப்பா. வருக, உன் வீட்டை முழுமையாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? வீட்டை முழுமையாக்கி வெற்றியாக்கி தாரேன். ஆயுளுக்கு கண்டம் இருக்காது, எல்லாம் ஜெயிச்சு தாரேன். இந்த தங்கமா மகளே, 3 முறை என்னைய பார். நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி தாராபுரத்திலிருந்து கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். ராமன் எத்தனை ராமனடி கேட்ட வரத்தை குடுன்னு உத்தரவு. என்னப்பா வேணும்? பையனை கண்ண முடுங்க. பாசத்தோட உன் தாப்பங்கிட்ட அவனை வளர்க்கறதுக்கு விட்டுட்ட நீ. இப்போ அவன் நம்மள அன்னைக்கே வேண்டாம்ட்டான். இவன் வீட்டுக்கு நம்ம எதுக்கு போனோம்ங்கிற உள்ளத்துல குழப்பமா இருக்கான். ஆனா அவன் உள்மனது மாறும்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. உத்தரத்துக்குள்ள உன் இடத்துக்கு வந்து சேருவான். மன உறவு பெருகும், வெற்றி உண்டு. அதுக்கு இப்போதைக்கு விளக்கம் இல்லப்பா, பின்னால பார்க்கலாம். கர்மசாமிக்கு விவசாயத்துல போடு, ஜெயிக்கலாம். இனி வராது. வாப்பா, குடும்பத்தோட வந்து உட்காருங்க. ஒன்று முறை காலம் சொல்லலாம். மாரியம்மன் கோயில் தெரியுது, எங்கப்பா இருக்கு? இருக்கு. என்ன பக்கத்து? என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? கண்ண மூடி உட்கார பார்ப்போம். உன்னைய நல்லா ஆராய்ச்சி பண்ணுவோம். தொழிலுக்கு சில மாறுபாடுகளும் குழப்பமும் நடந்து 1.5 வருஷம் ஆகுது. நிறைய கடன்களும் மனவேதனைகளும் நடந்துடும். நான் கொடுத்த அட்சரத்தை வச்சு பூஜை ஆக்கு. உன் தொழில் ஓங்கும், பணம் பெருகும். எல்லாம் நல்ல நடக்கும். ஜெயிச்சுக்கோ. எடுத்துருவோமா? ஜெயிச்சு வரும். வாப்பா, இந்தா மங்களமாக வரலாம். கர்மசாமிக்கு சிவகங்கை, கர்மசாமிக்கு சிவகங்கை, சிவகங்கை மதுரையிலே உட்காரலாம். சிவகங்கையா?
கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் எங்க இருக்கு? இளையான்குடி. மாபெரும் ஒரு கவிஞர் வாழ்ந்த இடம் இளையான்குடி மருதனார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொன்னபடி உன் வீட்டுக்காரருக்கு வேலையை வாங்கி தந்தாச்சு. அடுத்து உனக்கு ஒரு அரசு வேலை வேணும் என்பது ஒரு கேள்வி. இந்த ஆண்டுல உனக்கு வாங்கி வெற்றியாக்கி தரேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி ஜெயிச்சு தரேன். உங்க ஆத்தாளுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? கால் ஒன்று வா. கனி நல்ல கனியே இல்லை. அந்த அருள் சக்தி வேணுமா வேண்டாமா? கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்க, அதுக்கு பிறகு தாரேன். இந்த செல்வம் கிடைக்கும். கர்மசாமிக்கு சிவகங்கை தகப்பனும் மகளும். ஓய் தகப்பனும் மகளும் துபாய்க்காரனுக்கு இந்தா இதை கொண்டு போய் கால் சொல்லலாம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி விதி குவிப்போம். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். அடிக்கடி மனவேதனைகள், சண்டை சச்சரவுகள், அமைதி இல்லாத குழப்ப நிலைகள் இவைகளெல்லாம் தோன்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் செய்வனை சொந்தமாக கோளாறுகள் நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உண்டு. நடந்தது உண்மை. அதை தீர்த்து தருவது என் கடமை. இதற்கிடையில கணவருடைய ஒத்துழைப்பு மனநிலைகள்ல கொஞ்சம் குறைவு. அதுல உன் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டிய வழிகளுக்கு நான் உனக்கு தொலை தந்து காப்பாற்றி தரேன். உன் பிள்ளைகளை ஒருவருக்கு மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? வெளிநாடு சொந்தமான தொடர்பு கிடைச்சாச்சு, வெற்றி ஆயாச்சு. உன் பிள்ளைக்கு டாக்டரேட் சீட்டு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த வரக்கூடிய அமாவாசைக்கு பின்பு அதை பத்தி பேச. கர்மசாமிக்கு கால் எடுத்துவாப்பா. சிவகங்கையா? அண்ணாச்சி, நீங்க தாராபுரத்துக்கு வந்து நின்னீங்க. கூப்பிடுறேன். கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க, என்னன்னு கேட்போம். கால் வந்துட்டு வரலாம். இன்னும் 3 முறை என்னை நீங்க பார்க்கணும்ப்பா. அவன் நிக்கட்டும். எதிர்பாராமல் என் சக்தியை அவளுக்கு உடம்புல கொடுத்து அவ மன அறைகளை மாத்தி உங்களுக்கு நான் திருத்தி தாரேன். இந்தா வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? அந்த பணம் சைபர் கமிஷன் மூலமாக கிடைக்காது. ஆனா வேற வடிவத்தில் உனக்கு வருமானத்தை உருவாக்கி தரேன். நான் திருத்திடா, கவலைப்படாத. ஜெயிச்சுக்கோ. இந்தாமாங்க வா. வர சொல்லுப்பா, வர சொல்லுப்பா. ஆமா ஆமா, இந்த தண்ணி கொடுக்கணும். ரெண்டையுமே கொடுக்கணும். ஆமா. கர்மசாமிக்கு நான் பார்க்கிற தொழில்ல கடனும் மனவேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? சிவகங்கை. ஐயா, உங்களுக்கு சிவகங்கையா?
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம். திருப்புவனம். ஓகே, வரலாம். என்ன தொழில்? என்ன தொழில் பார்க்கிறீள்? கடன் பட்டிருக்கீங்களா? கால் சொல்லலாம். வரலாம். பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால சொத்துக்களும் தொழிலும் ஓங்காரமாக இருந்தது. அதற்கு பிறகு எதிர்பாராமல் மாந்திரிகத்தால் துவண்டு தொழிலும் வீழ்ச்சியாகி பணமும் நஷ்டமாகி உறவுகளுக்குள் பகையும் உருவாகி இப்போதைக்கு நிற்கதியான நிலையும் கடன்களும் பட்டு வேதனைப்படுகிறாய். உண்மையா இல்லையா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதும்லா? வேற என்ன வேண்டும்? அதான் உறவுகளில் மாற்றமும் உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஜெயிச்சு தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்துப்போம், ஜெயிப்போம். கர்மசாமிக்கு அதே சிவகங்கை மாவட்டம் நாம் பட்ட கடனை தீர்த்து வெற்றியாக்கித்தான்னு ஒரு பெண்ணடியா கேட்கிறா. காளையார் கோயில் சிவகங்கை மாவட்டமா? வருக. கால் சொல்லலாம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாம். நல்ல காலில் விடல. கொடுத்தா தான் சாமி, கொண்டு வந்தா தான் மாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி அருள் பணத்தை கொடுத்தாச்சுன்னா கல்லை கூட கடவுளாக கும்பிட்டுருவான் மனுஷன். அதான் கொடுத்தால் சாமி, கொண்டு வந்தால் மாமி. மாமியா வீட்டுக்கு பிள்ளை வீட்டுக்கு சும்மா வந்தானா மதிக்க மாட்டாங்க. ஒரு பாக்கெட் நிறைய அரிசி, கொஞ்சம் பண்டம், பலகாரம் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்தா இங்கே அத்தை வந்திருக்கான்னு சொல்லுவான். என்னடா? அதான் கொடுத்தால் சாமி, கொண்டு வந்தால் மாமி. உலகத்தினுடைய இயற்கை. உன்னை பொறுத்தவரை இப்போ பணம் தந்தா தான் நீ எந்த சாமியும் நம்ப தயார், இல்லைன்னா இல்லை. கால் விட்டுருவான். இந்த கலியுகத்தை பொறுத்தவரை எவன் ஒருவன் காரியங்களை சாதிச்சு கொடுக்கான அவன் கடவுளுக்கு சமமாயிருவான். உட்கார முடியாதா? உனக்கு உட்கார முடியாது. ஏன்னா நீ வீட்டில் ஒரு இடத்துல உட்காரலையே. வீட்டை விட்டு வெளியேறி நாடோடி மாதிரி வேதனைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த கடன்லேருந்து உன்னை மீட்டதுக்கு 90 நாள் அவகாசம் இருக்கு. போலீஸ் வழக்குகள் ஏற்படாமல் உன்னை காப்பாற்றி பணத்தோட ஜெயிக்க வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, காப்பாற்றிருக்கேன். போ, ஜெயிச்சு வா. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க. பொம்பளை பிள்ளையா உங்களுக்கு? சரி, முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு சொல்லிட்டு அடுத்த ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லு. சரியா? பொன் பொருள் சதம் என்று வட்டிக்கு பணம் கொடுப்பீங்களாக்கா? முன்னால கொடுத்தீங்களாக்கா? வட்டியெல்லாம் வந்துருச்சு அக்கா, நிறைய போயிடுது. கால் வந்துட்டு வாங்க. பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? தொழிலை உருவாக்கி தரேன், பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கோ, முடிச்சிருவோம்மா. நல்லா இரு. ஓகே பாப்பா. ஆம்பளை பையன் கல்யாணத்தை கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் முடிச்சிட்டியாடா? மகனுக்கு கால் வந்துட்டு வா. ஓ என்ன சாமி அது? என்ன? சங்கரி கருப்பசாமி வாராரையா. சங்கரி கருப்பசாமி எங்கடா இருக்கு? கும்பிடுவீங்களா? கால் வந்துட்டு வா. பேசாதீங்க. பையனுக்கு என்னடா வேணும்? அவனா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா என்ன? நீ என்ன செஞ்சிருவா அவனை?
அவனா கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. புத்தி மாறாட்டம் நடக்கு. அவன் மண்டையை திருத்தி வருமானத்தையும் கொடுத்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு சின்னத்துக்கு கல்யாணம் பண்ணிட போறான். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. வா இந்தா ஜெயிச்சுருவாடா தம்பி. என்ன அமாவாசைக்கு வா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாமா. அடுத்த பைசில் திண்டிவனம். என்ன காளியாத்தா எங்க இருக்கா? அழுதா வெளியே போயிடணும். வா, என்ன வேண்டும் உனக்கு? யாருக்கு? பக்கத்துல வா. பையனுக்கு வயசு எத்தனை? என்னம்மா சத்தம்? புல்புல் தாராவா? அது இசைக்கருவிலா? உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வெற்றியா நடத்திருந்தா போதுமா? கண்ண மூடு. இந்த கனி அவனை சாப்பிட சொல். அவனுடைய மனநிலைகள் மாறும். திருத்தி கொண்டு சேர்க்கிறேன். ஜெயிச்சு தரேன் போ. திண்டிவனம் கால் வந்துட்டு வாப்பா. நாராயணா நமோ நாராயணா. பேயாழ்வார் தந்த பெரும்பதி இதனிலே நான் உன்னை நாராயணா. நீ கேட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டு தொகுதியில பெரிய நாராயணர் பெருமாள் கோயில் இருக்கும். இருக்கா? அந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை ஏற்கனவே தெரிந்தவர்கள், உன் கட்சியையும் புரிந்தவர்கள். இந்த கட்சிக்கு ஆறுதல் நிறைந்த இடம் அங்கு இருக்கிறது. அதனால உனக்கு கிடைக்கிற எம்எல்ஏ சீட் நிச்சயமாக வெற்றி அடையும். அந்த சீட்டு உனக்கு வழங்குவதற்கு டிக்கெடிச்சாச்சு. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சஸ்பெண்டா வச்சு உன்னை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறார் உங்க தலைவர். உண்மை. ஆனாலும் உனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம கூட இருக்கிறவங்களே எதையாவது போட்டு கொடுத்து நம்மளை வருத்தப்பட வச்சிருவாங்களோ, அதில் வேற எதுவும் குளறுபடியை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல கொஞ்சம் அலையடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்லலாம், அவர் கேட்க மாட்டார். உனக்கு சீட்டு ஓகே, இப்படி வெற்றி உண்டு. எம்எல்ஏ ஆய வந்து என்ன பார், கால் வந்துட்டு வா. நீங்க திண்டி வருமா? சக்காம்பட்டியா? எந்த ஊரு? வெற்றிவேல் முருகனுக்கு. படிக்க வச்சிடலாம். ஜெயிச்சு வரும். நல்லா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இந்தாடா பணம். வாங்க தண்டி வேணாம். என்ன தைரியமாடா. கால் வந்துட்டு தம்பி. கோவிந்தா ஸ்ரீ கோவிந்த. வாப்பா. இல்லை, எனக்கு ஒரு புல்லு வேணுமாடா. வாங்கி தரலாமா? எவ்வளோடா? நீ அடிக்கிறது அதே தானா? கால் வந்துட்டு வா. அவன் கும்பிடும் போதே நான் குடிப்பேன் வைப்பேன் அதெல்லாம் சொல்லி கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லி தான் கும்பிடுதான். மனிதன் தானே, மனிதனா பிறந்த மட்டும் அனுபவிக்க வேணும் அப்படின்ன மாதிரி அவன் பாடிக்கிட்டு இருக்கான். என்னடா தம்பி, குடிக்கார பேர்ல என்னடா வேணும் உனக்கு? கண்ண முடுறா. இந்த பக்கத்துல வா, வாடாங்க. கண்ண முடுறா. அஞ்சாவது மாதத்துல வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும்.
நீ நினைக்கிற இடத்துல அதை வெற்றிகரமாக நடத்தி தாரேன். குடிக்க மாட்டோம்னு மனத்துக்குள்ளே நினச்சி ஒரு முடிவு எடுத்துக்கா. இந்தா ஜெயிச்சு தாரேன், பணம் தாரேன், கனி தாரேன், நல்லா இருக்கும். குடிக்க மாட்டாய் போ. கர்மசாமிக்கு கேரளம் அவ்வளோதான். திடீர்னு உத்தரவு அவ்வளோதான். கேரளத்திலிருந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்ட பர்தா பாரி. நீங்கள்